ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீராம ஜெயம். சுபமஸ்து. வாகீஷாத்யாஸ்ஸு மனசः சர்வார்த்தானாமுபக்ரமே யன்னத்வா கிருதகிருதாஸ்யுः தம் நமா. பராபவ வருஷத்தின் வெண்பா. மிக்க பராபவத்தின் மேதினி இயற்பின் மழைய தக்க பசு கடழைக்குமே இக்கு பலிக்காது நான்கு வகை பல்லுயிருக்கு இன்பம் கலிக்காதெனவே கருது. அஸ்மின் அப்தே ராஜகுருः மந்திரி குஜः சேனாதிபதிः சந்திரः அர்க்யாதிபதிः சந்திரः சஸ்யாதிபதிः சுக்ரः தான்யாதிபதிः புதः ரசாதிபதிः சூர்யः நீரசாதிபதிः சுக்ரः மேகாதிபதிः சந்திரः. இவ்வருஷத்துக்கு ராஜா வியாழன் குரு பகவான், மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன், அர்காதிபதி சந்திரன், சஸ்யாதிபதி சுக்ரன், தான்யாதிபதி புதன், ரசாதிபதி சூரியன், நீரசாதிபதி சுக்ரன், மேகாதிபதி சந்திரன், வருஷதேவதை லக்ஷ்மி நாராயணர், பசுநாயகன், பலமித்ரர். இவ்வருஷத்துக்கு விந்திய பருவத்தில் தென்கிழக்கு திக்கில் காலமேகம் உற்பத்தியாகிறது. தேவமானத்தால் 100 யோஜனை உயரமும் 60 யோஜனை அகலமும் உள்ள மரக்காலால் 4 மரக்கால் மழை பெய்யும். இதில் 10 பாகம் சமுத்திரங்களிலும் 6 பாகம் மலையிலும் 4 பாகம் மேல்கொண்டு பராபவ வருஷத்தின் நவநாயகர்களின் ஸ்தான இருப்பு பலன். பராபவ வருஷ பலன். உலகில் வருஷத்தின் பின்பாதியில் மழையும் பசுக்கூட்டம் அதிகமாகும். எல்லா வகை உயிரினங்களும் மத்தியமாக இருப்பார்கள். வடக்கே பாரஹஸ்பத்யமானத்தால் சித்தார்த்தி வருஷ பலன். துஷ்ட நிகிரக பரிபாலனம், பசுக்கள் விருத்தியாகும். ராஜா இவ்வருடத்தில் குரு பகவானாகவே இருக்கிறார். பிராமணர்கள் தங்கள் கர்மாக்களை செய்வார்கள். நல்ல மழை பெய்ந்து சுபிக்ஷமும் ஆரோக்கியமும் உண்டாகும். மந்திரி செவ்வாய் அங்கார கிரக பகவான். அவருடைய பலன். அரசர்கள் தர்மம் அற்றவர்களாக இருப்பார்கள். மழை, விலை இவைகளுக்கு கெடுதியும் ஆயுதம், திருடர், நெருப்பு இவைகளால் பீடை. சேனாதிபதி சந்திரன். நல்ல மழை பெய்து சரசமாகி ஜனங்கள் ரோக நிவர்த்தியும் சௌக்கியமும் பால் விருத்தியும் உண்டாகும். அர்க்யாதிபதி சந்திரன். நல்ல மழை பெய்து பயிர்களுக்கு விருத்தியும் சுபிக்ஷமும் உண்டாகும். சஸ்யாதிபதி சுக்ரன். வெளுப்பு நிலங்களில் வெளுப்பு தானியங்கள் விளையும். அதாவது பயிர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரஸ்யாதிபதி சூரியன். நெய், எண்ணெய், தேன் இவைகளும் இன்னும் மதுரமான பதார்த்தங்களும் வழிந்து விற்கும். தான்யாதிபதி புத பகவான். பூமியில் பாதி பாகத்தில்
அற்பமழை பெய்து பயிர் குறையும், கொஞ்ச தானியமும் உண்டாகும். மேகாதிபதி சந்திர பகவான். பூமி முழுவதும் நல்ல மழை பெய்யும், பயிர்கள் விளைந்து பால் விருத்தியும் உண்டாகும். நீரசாதிபதி சுக்கிர பகவான். வைரம், முத்து, பருத்தி, வெள்ளி முதலியவைகள் சுலபமாய் உண்டாகும். காலமேக பலன். மழை வருஷிக்கும், சமஸ்தமான தானியங்களும் விளையும். மேற்படி திருவாதிரையில் சூரியன் பிரவேசிப்பதின் பலன் பயிர் விருத்தியாகும். ஷண்மண்டல பலன். சந்திரன், சுக்கிரன் போன்ற சுபக்கிரகங்கள் ஆதிக்கத்தால் நல்ல மழை ஜனங்கள் சௌக்கியம். ஜேஷ்ட சுத்த பிரதமையும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்த பலன் யுத்தமுண்டாகும். ஆஷாட சுத்த பஞ்சமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்த பலன் பீதி உண்டாகும். ஆஷாட சுத்த நவமியும் சுவாதியும் சேர்ந்த பலன் அதிகமான காற்றினால் பூமியில் விதைத்த விதைகளுக்கு கெடுதி உண்டாகும். ஆஷாட பல்குண தசமியும் ரோகிணியும் சேர்ந்த பலன் சமஸ்தமான பயிர்களும் விருத்தியாகும். தை அமாவாசையை சனிக்கிழமை சேர்ந்த பலன் ராஜ்யத்துக்கு கெடுதி உண்டாகும். தைப்பூசம் சுக்லபக்ஷத்தில் வருவதால் ஜனங்கள் வியாதியின்றி சுபிக்ஷமாய். பராபவ வருஷத்தின் மேஷ சங்கராந்தி பலன். மகர சங்கராந்தி ஸ்திரீ புருஷமாக 2 முகமாகவும் 3 கண்களும் 4 வாயும் சிகப்பு தந்தமும் நீண்ட நாக்கும் தொங்குகின்ற புருவமும் நீண்ட காதும் 8 கைகளும் 2 கால்களும் செம்மட்டை மயிரும் உள்ள விக்கிரமான கருப்பு சரீரத்துடன் 12 யோஜனை பருமனும் 100 யோஜனை உயரமும் உள்ள கோர ரூபத்துடன் வருவாள். மகர சங்கராந்தி நாமதேயம் மிஸ்ரகை. சங்குஜல ஸ்நானம் செய்து கம்பளி வஸ்திரம் தரித்து பஞ்சலோக பாத்திரத்தில் தயிர் போஜனம் வசம்பு பூசிக்கொண்டு ஸ்படிக சாமரம் வீசிக்கொண்டு ஸ்வர்ண குடையுடன் முத்து ஆபரணம் அணிந்து அசோக புஷ்பம் சூடி எரிவல்லாயுதமேந்தி மேற்குத்தி நோக்கி அலைச்சல் முகத்துடன் எருது வாகனத்தில் மார்கழி 30 அதாவது 14/1/2027 வியாழக்கிழமை இரவு நாழிகை 45 வினாடி 58க்குள்ள சப்தமி திதியில் ரேவதி நட்சத்திர வணிஜை கரணத்தில் துலா லக்னத்தில் மீனராசியில் பிரவேசிக்கிறாள். விசேஷ பலன். நாமதேய பலன் சௌக்கியம். அபிஷேக பலன். சந்நியாசிக்கு பீடை. வஸ்திர பலன். ஜடை தரித்தவர்களுக்கு பீடை. ஆபரண பலன். வேஷ்யருக்கு பீடை. வார பலன். நல்ல மழை ஜனங்கள் சௌக்கியம். நட்சத்திர பலன் மத்தியமம். இப்படியாக பொங்கலின் பலனை மேற்கொண்டு பராபவ வருஷத்தின் கந்தாய பலன், அதாவது முதல் கந்தாயம் சித்திரை மாதம் முதல் ஆடி மாதம் வரை, 2வது கந்தாயம் ஆவணி முதல் கார்த்திகை வரையும், 3வது கந்தாயம் மார்கழி முதல் பங்குனி வரையிலும் ஒற்றை கணக்கினால் அர்த்த லாபத்தையும் இரட்டக்கணக்கினால் சம பலனையும், முதல் சூன்யமாகில் வியாதியும், 2வது சூன்யமாகில் பயத்தையும், 3வது சூன்யமாகில் தன விரயத்தையும், முற்றிலும் சூன்யமாகில் தரித்திரத்தையும் கொடுக்கும். அப்படியாக 27 நட்சத்திரத்தின் நம்பர்களை இப்படியாக பராபவ வருஷத்தின்
காந்தய பலன் அஸ்வினி 4-2-4, பரணி 7-0-2, கார்த்திகை 2-1-0, ரோஹிணி 5-2-3, மிருகசீரிஷம் 0-0-1, திருவாதிரை 3-1-4, புனர்பூசம் 6-2-2, பூசம் 1-0-0, ஆயில்யம் 4-1-3, மகம் 7-2-1, பூரம் 2-0-4, உத்திரம் 5-1-2, ஹஸ்தம் 0-2-0, சித்திரை 3-1-0-3, ஸ்வாதி 6-1-1, விசாகம் 1-2-4, அனுஷம் 4-0-2, கேட்டை 7-1-0, மூலம் 2-2-3, பூராடம் 5-0-1, உத்திராடம் 0-1-4, திருவோணம் 3-2-2, அவிட்டம் 6-0-0, சதயம் 1-1-3, பூரட்டாதி 4-2-1, உத்திரட்டாதி 7-0-4, ரேவதி 2-1-2. இங்கனம் குருசார பலன் வருஷாரம்ப முதல் வைகாசி 11 வரை மிதுன ராசியில் சஞ்சரித்து வைகாசி 12 முதல் கடகராசியில் சஞ்சரிக்கிறார். ஆணி 26 மேற்கே அஸ்தமாகி ஆடி 24 கிழக்கே உதயமாகிறார். ஐப்பசி 3 அதிசாரமாக சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகி மார்கழி 7 முதல் வக்ரத்தில் சஞ்சரிக்கிறார். மாசி 1 வக்ரத்தில் கடகராசியில் பெயர்ச்சியாகி வருஷம் முழுவதும் கடகராசியில் இருக்கிறார். வருஷ ஆரம்ப முதல் வைகாசி 11 மிதுன ராசியில் இருப்பதின் பலன் அரசர்களுக்கு யுத்தத்தில் பிரியமுள்ளவர்கள் இருப்பார்கள். பூமியில் ஈதி பாதையும் பயிர்கெடுதியும் சில இடங்களில் மழை அதிகமாக வர்ஷிக்கும். வைகாசி 12 முதல் ஐப்பசி 2 வரையிலும் மாசி 1 முதல் வருஷ முடிய கடகராசியின் இருப்பதின் பலன் பசுக்களும் ஆடுகளும் பால் விருத்தியாகும். பயிர்கள் செழிப்பாக இருக்கும். பிராமணர்கள் அவரவருடைய யாகாதிகள் இருக்கும். பிராமணர்கள் செழிப்பாக இருப்பார்கள். பின் ஐப்பசி 3 முதல் தை 29 வரை சிம்ம ராசியின் இருப்பதின் பலன் அரசுக்கு யுத்தத்தில் பிரியமும் உண்டாகும். அதிக மழையினால் சர்ப்ப ஆயுஷ்காரகன் சனி பெயர்ச்சி பலன். சனி பகவான் இவ்வருடம் முழுவதும் மீனராசியில் இருக்கிறார். அதன் பலன் பயிர்கெடுதியும் அநேக நஷ்டங்களும் பொருட்களும் ஏற்படும். பூமியில் விளைச்சல் கம்மியாகும். ராகுகேது சார பலன் வருஷாரம்ப முதல் ஐப்பசி 26 வரை ராகு பகவான் கும்பராசியில், கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறார்கள். அதன் பலன் ஜனங்களுக்கு க்ஷேமமும் ஆரோக்கியமும் உண்டாகும். அரசர்கள் ஒருவருக்கொரு சிநேகம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஐப்பசி 27 முதல் வருஷமுடைய ராகு பகவான் மகர ராசியிலும் கேது பகவான் கடக ராசியிலும் இருக்கிறார்கள். அதன் பலன் மழை வர்ஷிக்கும். பயிர்கள் விருத்தியாகும். இங்கனம் குருசுக்கிரன் அஸ்தம அனோதய பலன். செவ்வாய் வருஷாரம்பத்தில் செவ்வாய் சித்திரை 4 கிழக்கே உதயமாகிறார். மார்கழி 18 வக்ரத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்து பங்குனி 9 வக்ர நிவர்த்தி ஆகிறார். அஸ்தமன உதயம் இல்லை. இவ்வருஷம் குரு ஆணி 26 மேற்கே அஸ்தமாகி ஆடி 24
கிழக்கே உதயமாகிறார். மார்கழி 7 வக்ரத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்து வருஷ முடிய வக்ரத்தில் இருக்கிறார். சுக்கிர பகவான் புரட்டாசி 22 வக்ரத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்து ஐப்பசி 9 மேற்கே அஸ்தமனாகி ஐப்பசி 19 கிழக்கே வக்ர உதயமாகிறார். ஐப்பசி 30 வக்ர நிவர்த்தி ஆகிறார். மேல்படி ஒவ்வொரு ராசியர்களுக்கும் ஆதாயம் விரயம். மேஷம் விருச்சிகம் 11 ஆதாயம் 5 விரயம். ரிஷபம் துலாம் 5 ஆதாயம் 14 விரயம். மிதுனம் கன்னி 8 ஆதாயம் 11 விரயம். கடகம் 8 ஆதாயம் 2 விரயம். சிம்மம் 5 ஆதாயம் விரயம் 5. தனுசு மீனம் 14 ஆதாயம் 11 விரயம். மகரம் கும்பம் 2 ஆதாயம் 8 விரயம். ஆக மொத்த ஆதாயம் 53 விரயம் 56. மேற்கொண்டு இவ்வருஷத்தில் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் தெரியாது. பாரத தேசத்தில் கிடையாது. மேற்படி பஞ்சாங்க படனம். பராபவ வருஷம் உத்தராயணம் வசந்த ரிதௌ சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷ துவாதசி சதய நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை சித்திரை 1 14/4/2026 விசேஷம் நிம்ப குசும பக்ஷணம். அதாவது வேப்பம்பூ புளி போன்ற ரசமுள்ள பதார்த்தங்களை கொண்டு பண்ணக்கூடிய பக்ஷணம். ராம் ராம். அன்பர்களே, பஞ்சாங்க படனம் கேட்பதின் பலவிதமான தோஷங்கள் பாவங்கள் நீங்கும். ஒருவருக்கு ஏற்றம் குறைவுகள் இருக்கலாம். முன்னோர்கள் வகுத்த குடும்ப சகிதமாய் வாழ்வதனால் அத்தனை விதமான நவக்கிரகங்களின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு அத்தனை விதமான க்ஷேமமும் சுகமும் சுபம் மங்களம் கிடைக்கும். சுபமஸ்து.